ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சேனலில், ஆனால் அது டெலிட் பண்ணிட்டோம். அது ஏன் டெலிட் பண்ணோம்னா, ரொம்ப நாள் போடவே இல்லை வீடியோ. 1 இயர் மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 4 வீடியோஸ் போட்டிருப்போம் நினைக்கிறேன். அதுவும் பைக்கில் மோட்டோ விளாக் பண்ணி போட்டிருப்போம். ஒரு 4 வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு ரொம்ப கேப் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் அது எதனால டெலிட் பண்ணேன்னு தெரில. ஸோ இனிமேல் நம்ம ஒழுங்காக நம்ம வீடியோ போட போகிறோம் யூடியூப்பில். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ப்ரோ மிரரை ரிமூவ் பண்ணால் வைசர் ஷேக் ஆகுது, லிவர் கார்டு எப்படி அதில் ஃபிக்ஸ் பண்ணீங்க, ஃப்ரெண்டு வைசர் ரொம்ப டார்க்காக தெரியுது உங்கள் பைக்கில், அப்படி இப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு மெசேஜாக நமக்கு இது ரிப்ளை பண்ண முடியாது. அதனால ஒரு வீடியோவாக நம்ம யூடியூப்பில் மேக் பண்ணி போட்டுடலாம்னு சொல்லிட்டு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம பைக்கிட்டே பார்க்கலாம். ஃபைனலி நம்மளோட பைக்கை நம்ம இப்போ வெளியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ப்ரோ எதுக்கு ப்ரோ இந்த ஜென் 2 ஆர்சி எடுத்தீங்கன்னா, எனக்குமே ஜென் 1 ஆர்சி தான் பிடிக்கும். ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஆர்சி 390 BS3 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, இந்த வண்டியை ஷோரூமில் போய் நம்ம ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, ஓகே, எல்லாமே நல்லா தான் இருக்குது. சைடு லுக்கு, அதுக்கப்புறம் பேக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே இந்த ஃப்ரெண்டு மட்டும்தான் யாருக்குமே பிடிக்கல. ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்டு மட்டும் தான் யாருக்குமே பிடிக்கவே இல்லை. மற்றபடி பைக்கு செம, சீட்டிங் கம்ஃபர்டபுள் எல்லாமே பக்கா. அந்த விஷயத்துக்காக தான் நான் அந்த பைக்கை எடுத்தேன். ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்டில் தான் நான் ஃபுல்லாகவே இது பண்ணியிருக்கேன். என்ன ஃபுல்லி ஸ்மோக்கு ட்ராப் பண்ணியிருக்கேன். எல்லாமே மொத்தமாக இண்டிகேட்டரு, அதுக்கப்புறம் வைசரு எல்லாமே சேர்த்து ஃபுல்லாகவே நான் ஸ்மோக்கு ட்ராப் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு அந்த டார்க் லுக் கொடுக்குது. தள்ளிந்து பார்க்கும்போது கொஞ்சம் லுக்காக இருக்கும் பைக்குக்கு. இதில் ஒரு ஹோல் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இது போடுறதுக்கு, ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு அந்த த்ரெட் ஒன்றுமே இருக்காது. நான் வெறுமே பிளெயினாக மட்டும்தான் இருக்கும். நம்ம லேத்தில் போய் தான் நம்ம த்ரெட்டு போட்டோம்னா நமக்கு ஸ்க்ரூ நட்லாம் போட்டு இதை நம்ம டைட் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் எல்லாருமே டிஎம்மில் கேட்குற ஒரு விஷயம் இதான், ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வைசர் ரொம்ப ஷேக் ஆகுது ப்ரோ, அதுக்கு என்ன பண்ணீங்க அப்படி இப்படின்னு. அது ஒன்றுமே இல்லை. நம்ம கடையில் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம நட்டு கடையில், ஸ்க்ரூ கடையிலலாம் கேட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வாசல் ஒன்று கிடைக்கும். ஓகேவா? இந்த வாசல் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இங்கேயும் அதுக்கப்புறம் கீழேயுமே நட்டை வாங்கி போட்டு டைட் பண்ணிட்டோம்னா அது நமக்கு செட் ஆயிரும். 2 சைடுமே செட் ஆயிரும். அது சில்வர் கலரில் இருக்கும். நான் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், சேமாக ஈக்குவலாக மேட்ச் ஆகிறதுக்காக. ஸோ அவ்வளோதான், ஃப்ரெண்டு ரொம்ப சிம்பிளாக டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம இது டிப்பிங் கிடையாது, இது நம்ம ஸ்டிக்கர் தான் இது. ஓகேவா? இது இந்த சைடில் எல்லாமே நம்ம ஸ்டிக்கர் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டெய்லியுமே நம்ம இது ஸ்டிக்கர் தான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் லுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி ஸ்டிக்கர் தான் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே கைஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடாதனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான்